இன்றைக்கி போட்ட ரங்கோலி கோலம் தான் இருந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே எங்கள் வீட்டில் ரேஷன் அரிசி வடி சாப்பாடு தான் செய்வோம். செஞ்சு முடிச்சுட்டு சாம்பாரும் வச்சு முடிச்சிட்டேன். காலையிலே பையன் காலேஜ் கிளம்புறதுனால இப்போ பாருங்கள், வீட்டு தோட்டத்திலே பறித்து கீரை தண்டெல்லாம் போட்டு சாம்பாரை வச்சு முடிச்சிட்டேன். தொட்டுக்கைக்கு அப்பளமும் பொரித்து எடுத்துக்கிட்டேன் கூட. பசங்களுக்கு காலையிலே 7:30 மணிக்கெலாம் பெரிய பையன் கிளம்பிடுவான். அதுக்குள்ளே போய் நான் தூரமாக போய் வீட்டு தண்ணி வந்து சமைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். குடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு குடம் தண்ணியும் ஒரு வாளியில் தண்ணியும் கொண்டு வந்தேன்னா அன்றைய டே ஃபுல்லாக அந்த தண்ணி போதுமானதாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் தூரம் போய் நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். என் வீட்டு தண்ணி கொஞ்சம் சவுறாக இருக்கிறதுனால கொஞ்சம் தூரமாக போய் தண்ணி கொண்டுட்டு வருவேன். இது ஒரு குடமும் ஒரு வாளியும் தண்ணியும் அன்றைய பொழுதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக போய் கொண்டுட்டு வந்துடுவேன் பையன் கிளம்பங்காட்டியுமே. அப்போ தானே பையனுக்கும் குடிக்க தண்ணி வேணும், ஸ்கூலுக்கும் கொடுத்து விட வேணும் சின்ன பையனுக்கு. அப்புறம் காலேஜ் கிளம்பிட்டார் பெரியவர். இவர் எப்போவுமே வந்து சாப்பாடும் இருக்கணும், தொட்டுக்கையும் இருக்கணும், கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு இருக்கணும். இல்லைன்னா டக்குன்னு கிளம்பி சாப்பிடக்கூட மாட்டான், பஸ்ஸை பிடிக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவான். இன்றைக்கி எப்போயுமே கொஞ்சம் கரெக்ட் டைமுக்கு செஞ்சுருவேன் சாப்பாடு. காலை வேலை எப்போயுமே கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் எங்கள் வீட்டில். அதனால் அதுக்கப்புறம் மதியானத்தில் உட்காந்துட்டு துணி தைக்கிறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். இவர் பாருங்கள், நெய் இல்லாமல் சாப்பிட மாட்டார். சாம்பார் புளிக்குழம்புலாம் வந்தால் நெய் ஊற்றி தான் இவங்க சாப்பிடுவாங்க. அதோட இப்படி இருக்கிற கிச்சனை இப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு 3/4 மணி நேரம் டைம் பிடிக்கும். அப்படி இருந்த கிச்சனை இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்ட்டு. மாமனாருக்கு எப்போயுமே சுடுதண்ணி தான் பிடிக்கும், அதனால் கொஞ்சம் சுடுதண்ணியும் அடுப்பில் வச்சுட்டேன். இதை முடிச்சுட்டு வீட்டுக்கார் பாருங்கள், இது வந்து ரங்கோலி கோலம் மாவு எல்லாம் இது மேலே அப்படியே கொட்டிருச்சு. அந்த கட்டில் என்னை கொஞ்சம் பாட்டை விட்டுக்கிட்டே இதை க்ளீன் பண்ணி எடுக்கிறாங்க. இனி ஒரு நாள் பொழுது இப்படி தான் 2 பேரும் சேர்ந்தே தான் வீட்டில் வேலையெல்லாம் பார்ப்போம். மிஷினில் துணி போட்டிருந்தாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து மாடியில் காய வச்சேன். எனக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. எப்போயுமே 2 பேரும் வீட்டு வேலைங்கள்லாம் ஷேரிங்காக தான் செய்வோம். சமையலை தவிர மிச்சம் எல்லா வேலையிலுமே கொல்லை பார்க்குறது, மரஞ்செடி கொடிகளுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சலாம் வீட்டுக்கார் பார்த்துப்பாங்க. மிஷினில் துணி போடுறது இருந்தாலும் அவங்களே போட்டுருவாங்க. நான் எடுத்து காய போட்டால் மட்டும் போதும். அப்புறம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டா பசங்க கூட மடிப்பாங்க. வீட்டுக்காரங்க ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா அவங்களும் மடிப்பாங்க, நானும் மடிப்பேன். அந்த மாதிரி அப்படியே லைஃப் வந்து எல்லாருமே ஷேரிங்கோடு போவோம். இப்போ பாருங்கள், எல்லாத்துக்கும் கிளிப் போட்டு முடித்தாச்சு. வாஷிங் மிஷின் வந்துட்டு டப் க்ளீன் கேட்டுச்சு. அதனால் அதை வந்து க்ளீனிங் கொடுக்கல அப்படின்னா வாஷிங் மிஷின் சீக்கிரம் வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அதையும் டபுள் க்ளீன் கொடுத்துட்டு, வாஷிங் மிஷின் மட்டும் டபுள் க்ளீன் கேட்கும்போது நம்ம க்ளீனிங் கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே மிஷின் வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு இதை வாங்கும் போதே சொல்லி கொடுத்து தான் இதை கொடுத்தாங்க. வந்து வீட்டில் வந்து ஃபிட்டிங் பண்ணி கொடுக்கும்போதே இப்படியெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு தான் போனாங்க. அதோட என்னோடய ரொட்டீன் லைஃப்பில் காலையில் டிஃபன் முடிச்சுட்டு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ பாருங்கள் மிஷினில் துணி தைக்க உட்காந்துட்டேன். இனி பொழுதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 சாதா ப்ளவுஸு, ஒரு லைனிங் ப்ளவுஸு தைச்சி முடிச்சிட்டேன். என்னோடய ரொட்டீன் லைஃப்பில் காலை வேலை முடிச்சுட்டு எப்போயுமே பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டுக்கார வேலைக்கு அனுப்பிட்டு உடனே வந்து நான் மிஷினில் உட்கார ஆரம்பித்தேன்னா அன்றைய பொழுதுக்கு எவ்வளோ துணி தைக்க முடியுமோ அவ்வளோ துணி தைப்பேன். இடையில ரெஸ்ட்டு தேவைப்பட ரெஸ்ட் எடுத்துப்பேன். இது பண்ணி முடிக்கிறதுக்கே பசங்க வந்து சின்ன பையன் 4:30 மணிக்கு வீட்டுக்கு வருவான். அவ்வளோ டைம் ஆகிடுச்சு. அவ்வளோ டயத்துக்குள்ளே நான் இவ்வளோ வேலையும் பார்த்து முடிச்சிடுவேன். ஒரு நாளைக்கு வீட்டு வேலையும் முடிச்சுட்டு என்னால் முடிஞ்ச அளவு வீட்டுக்கு மணி ஏர்ன் பண்ணுற அளவுக்கு நான் துணி இந்த ப்ளவுஸையும் தைச்சி முடித்து எடுத்துப்பேன். எப்போயுமே வீட்டு வேலையும் பார்த்துட்டு இந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்கிற வேலையும் பார்த்து முடிச்சிடுவேன். அன்றைய பொழுதுக்கு எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறேனோ அத்தனை ப்ளவுஸையும் கொக்கி கட்டியும் முடித்து அதுக்கு எடுத்து மடித்து வச்சா தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அன்றைய பொழுதுக்கு எப்பாடா வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு. பேலன்ஸ் வச்சா ஐயோ அது வேறு தைக்கணுமே அப்படின்ருக்கும். தைச்சி முடிச்சு வச்சிட்டேன்னா எப்போ காசு வருதோ, இது கிராமம் அப்படிங்கிறதுனால எப்போ காசு வருதோ அப்போ தான் எனக்கு இது காசு. தைச்சி முடிச்சிட்டா உடனே காசு வந்துடும் அப்படின்லாம் இல்லை. அது ஒன்று தான் இங்கே வந்து நான் குறையா நினைப்பேன் இந்த ஒரு கிராமத்தில் இருந்துட்டு. மற்றபடி எனக்கு இங்கே ரொம்பவே ஒவ்வொரு நாளும் இப்படி தான் எனக்கு லைஃபு போகும். யாராவது ரிலேட்டிவ் வந்தாலும் பிரச்சனையே இருக்காது. அவங்களையும் ரிசீவ் பண்ணிக்கிறது எனக்கு ஒரு கஷ்டமும் இருக்காது. பாருங்கள், சரன்னு எனக்கு ஒரு சாதா ப்ளவுஸ் தைக்கிறது 1/2 hour தான் ஆகும். 10 நிமிஷத்தில் தைச்சி முடிச்சிடுவேன். பாருங்கள், ஒரு லைனிங் ப்ளவுஸு, இந்த ப்ளவுஸ் எல்லாமே நான் இன்றைக்கி தைச்சி முடித்த ப்ளவுஸு. நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.